போட்டாயா சாமிநாதன் சார் பேசுகிறேன் டீ சாப்பிட்டு போனோம் சார் அத்தை பார்த்தலாமா இந்த ஆயில் மட்டும் வேலைக்கு ஆகுமா சார் கண்டிப்பா நான் வண்டி கொடுத்துறேன் சார் வண்டி சார் ஒன்னில் ஒரு ஆயின்மெண்ட் பேண்டேஜ் கருமெல்லாம் நமக்கு ஒத்து வராது. எச்சா துப்பி காத்துல விட்டா தானா சரியா போகுது. வாயெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சு, நீதான் கொஞ்சம் துப்ப. ரொம்ப எழுகுன மனசு உனக்கு. போலீஸ் கேஸ் தான், உன்னை சாட்சி சொல்லதான் கூப்பிடுவாங்க. கோர்ட் கேஸ்ல என்னால அலைய முடியாதுப்பா. முகமா இருக்குது. கட்டெல்லாம் போட்டு விட்டு போது யாருண்ணா அந்த பொண்ணு? ஐயோ எனக்கு பார்வை கம்மியா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. பெரியவரா சார் நீங்கள் வருஷம்ல தான் சார் நானும் வந்தேன். இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் நல்ல குறவு இல்லை சார், எதுவுமே தெரியாது சார். நானே தடைய தான் சார் போயின்னு வந்து. சரி போ. டேய் என்னடா கவுஸ்கருக்கு தான் கட்சி வச்சா? சார் வணக்கம் சார். உன் பேர் என்னடா? சார் காலி சார். எப்படி அடிபட்டது? சார் அம்மா புளியார் வேணும் சொல்லிச்சா வந்துருந்தானா? அப்போ அந்த வஜ்ரம் சார் அவனே தான் சார் மார்க் போட்டானே. அவன் அடியாளுங்களோட கத்தி கப்படான்னு வரத பார்த்தேன். உதறலாயிடுச்சு, புச்சேன் ஓட்டம். கண்ணு முன்னு தெரியாம ஓடியா இருந்ததுல கொடை தடிக்கி விட்டுச்சு சார். 2-3 பெல்ட் வச்சு உயிந்தேன் சார். கொடை தடிக்கியா? ஆமா சார். தோ இது தடிக்கியாடா விழுந்த? மெய்யாலும் தான் சார். அடிய பாத்தீங்கல்ல. சரி, தலையில எப்படி அடிபட்டுச்சு? சார் அது உயிந்த இடத்துல ஒரு என்ன இது விளாம்பழம் இருந்ததா? சார் அதேதான் சார். நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்க சார். இந்த கொலையை தான் யாரும் பார்க்கலன்னு சொல்றீங்க. சார் அடிச்ச பெல்ட்டியாவது பாத்தீங்களாடா? பார்த்தோம் சார். ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறீங்க, அப்படிதானே? திருக்குறள்லாம் நம்மளுக்கு தெரியாது சார். பாரதியார்டா. பாடி போஸ்ட் பண்ணது கிடக்கு. டேய் கோலத்தை மெரிக்காத போனோம். மால் போட்டுது. வெல்கம் ஐ கம். சார் உள்ள வரலாமா சார்? வணக்கம் சார். நான் கூட ஆர்டிஸ்ட் தான் சார். என்ன நான் அப்படியே மொத்தையா மூஞ்ச போடுவேன். இந்த மாதிரிலாம் ஐயோ முன்னாடி பொம்பளை பின்னாடி மொட்டை சாமியாரு அதுக்கு பின்னாடி புத்தரு அப்படியே அடிக்கடிக்கா போயினே இருக்குதே. சூப்பரா இருக்குது சார். என்ன விஷயம்? இது வரைக்கும் வாழ்க்கையில பெத்த ஆத்தா தவிர வேற எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்தது இல்ல. அது என்னவோ தெரியல, உங்க பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்தேன், நர்சலாயிட்டேன். இது ஆசைப்பட்டேன், புடிச்சு போச்சா தான் கல்யாணம் கட்டிட்டு கூட சந்தோஷமா வாழலான்னு. அதெல்லாம் பூக்கணக்கா வச்சுக்குவேன் சார். தம்பி நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா படுறதா? ஐயா சார், நான் உங்க பொண்ணை கத்தினா போறேன். இப்ப சாமி கிட்ட கூட அத்தை கூட இத்த கூட நம்ம ஆசைப்படுறதுலாம் கேட்கறது இல்லையா? சாமி என்ன அப்படியே வாரி எடுத்து கொடுத்துருவா போகுது. இருந்தாலும் நாளைக்கு கேட்கலையே மனுஷன் அடிச்சு கூடாது பாருங்க. அதான் சும்மா அப்படியே. நீங்க யாரு நாங்க யாரு? ஓ ஜாதி பத்தி பேசுறீங்களா சார்? நாமெல்லாம் ஒரே ஜாதி தானே சார். நானும் பொம்மை போடுறவன், நீங்களும் பொம்மை போடுறீங்க.
எல்லாரும் மனுஷங்க தானே சார். சரி ரைட் விடுங்க. பண்ணா நானும் உங்களை மாதிரி ஆகிட்டு போகிறேன். தள்ள அந்த மாதிரி குடி வச்சுக்கணுமா சொல்லுங்க, வச்சுக்கிறேன். இல்லை கழுத்தில் இந்த மாதிரி கொட்டை கொட்டையாக மாலை போட்டுக்கணுமா என்ன பண்ணும் சொல்லுங்க, பண்ணிக்கிறேன். சிவா புலின்னா மாமிசம் தான் சாப்பிடும். Right. அது எப்படி மாற்ற முடியும்? டக்கர் பாயிண்ட் மாமி. நாங்கெல்லாம் மரக்கறி, நீ கவுச்சிடாங்கிறீங்க. நானும் மரக்கறி தான் மாமி, சத்தியமா தான். அதான் கவுச்சிலாம் எப்பயோ விட்டு கடாசியாச்சு. ஹேய் நீங்க தான் இருக்கிறியா? உங்க நைனாக்கு டவுட்டு கிளியர் பண்ணி நிற்கிறேன். ரத்தத்தை மாற்ற முடியாதேடா அப்படின்வீங்க, அதானே? நல்லா நம்ம ஜாதியிலேயே தாட்டியா ஒரு 10 பசங்களை பிடிச்சி பூரா ரத்தத்தையும் சப்ஜெக்டா மாத்திடுறேன். ஃபுல் பிளட் சேஞ்ச், அப்படியே பியூரா இருக்கும். என்ன நீங்க தகராறு பண்ண வந்திருக்கலாங்க? ஐ என்ன காளி, நம்ம யாரு அவர் யாரு? அவரை போய் சதாச்சிருக்கிற ஆ காளி. ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்லா. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிக்குது, அதுக்கும் என் மேலே ஒரு இது. அதான் நியாயமாக பொண்ணு கேட்டு வந்துக்கிறேன். பிடிக்கலன்னா கெட் அவுட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயினே இருக்கேன். ஆனால் ஒன்று மூர்த்தி சார், கெட் அவுட் நீங்கள் சொல்ல விடும், உங்கள் பொண்ணு சொல்லட்டும். ஏன்னா அதுவும் மேஜரு, நானும் மேஜரு, அதுவே முடிவு எடுக்கட்டும். எப்போ செஞ்சாலும் திருப்பி திருப்பி உன் ஞாபகமாக தான் இருக்குது. கண்ணை மூடினா இதோ இங்கே வந்து நிற்கிற. உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவேன். என்னை பிடிச்சிருந்தா நீ வாய் திறந்து கூட சொல்ல தேவையில்ல செல்லம். சும்மா அப்படி நிமிந்து பாரு, அது போதும். இல்லையா குஞ்சிக்கினே பிடிக்கலன்னு சொல்லு, போயினே இருக்கிறேன். அதுக்கப்புறம் தெரு பக்கம் வந்தா ஏண்டா நான் என்ன செருப்பால் அடி. தொகராரு பாதியாரு அவரே பாடலையா, ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு. தலைப்பா மட்டும்தான் மிஸ்ஸிங்கு, மீச மீச சேம் சேம். என்ன தானமா யோசிச்சு நிமிந்து பாரு. சார் நீங்களே ஒரு நல்லா பாக்குறீங்களா இல்ல நான் பார்க்கட்டுமா? மேட்ச் தெரிஞ்சா எங்க அம்மா வாயெல்லாம் பல்லாம் அப்படியே உருண்டிக்கினே வந்துரும். டேய் நான் சொல்ல நீ நம்பளே இல்லடா. நம்ம மகரையும் பார்த்துன்னு ஓகேன்னு சொல்லு பாரு. ஹலோ ஹலோ என்ன கண்ணு இங்க பாரு, நீ எனக்காக குடுமி வச்சுக்க வேண்டாம், சைவமா மாற வேண்டாம், ரத்தம் மாத்திக்க வேண்டாம், எதுவும் மாத்திக்க வேண்டாம். நீயாவே இரு போறோம். ஆனா நீ ஒருத்தனை கொலை பண்ணிருக்க. பர்ற தவச அன்னைக்கு மார்க்கெட்ல அந்த அப்பாவி ஆபீசரை வெட்ட வரும்போது நீ அங்கே தானே இருந்த. வந்து தடுக்க வேண்டியதானே காந்தி தத்தா முறையில். நான் தடுக்க போனா என்னையும் காலி பண்ண பார்த்தானுங்க. அவன் உசுறு அவனுக்கு பெல்லன்னா ஏன் உசுறு மட்டும் எனக்கு பெல்லம் இல்லையா? அதான் முடிச்சிட்டேன். எவன் வந்தான் சாட்சி சொல்ல? அவன் போனதுக்கு போலீஸ்காரங்க டப்பாஸ் வெடிக்கல. நல்லது தானேங்க பண்ண. அது சட்டம் சொல்லட்டும். செஞ்ச தப்பு ஒத்துக்க முடியுமா உன்னால? சரண்டர் ஆக முடியுமா? உன்னை என்ன பண்றதுன்னு கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். நீ நல்ல மனுஷனா வா. வந்தா கல்யாணம் கட்டிக்கிறியா? நான் வெயிட் பண்றேன். கவுக்க பாக்குது, ஏமாந்துராத. டேய் இங்க ஓட்ட ஆகுதுடா. மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க? என்ன காளி, எதுக்கு ஃபோன் பண்ண? ஆமாம் சார், ஒரு சின்ன மேட்ரு. அது இந்த மூர்த்தி தானே உங்க பேரு? ஆமாங்க. என்ன ப்ராப்ளம்? அது பிரச்சனைலாம் இல்லை சார், நான் தான் சரண்டர் ஆகணும். எதுக்கு? இந்த வஜ்ரத்தை போட்டேன்ல சார், அதுக்கோசரம். என்ன சார் இது? காளி தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஏரியால ரவுடிங்க தொல்லை அடங்கி இருக்கு. நானும் நேரத்தோட வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குறேன். அவர் ஒன்னையும் போட்டு கொடுக்கல சார், நானா தான் சரண்டர் ஆகுறேன். தப்பு பண்ணா தன்னை அனுபவிச்சு தானே சார் ஆகணும். மாட்டுங்க சார். ஏய் பைத்தியக்கார. சார் மாட்டுங்க சார், ஸ்டைலா இருக்கும். காலைல அம்மா கிட்ட மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். ஓகேவா? நீ சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுவல்ல? சீக்கிரம் வந்துடுறேன்.